சாயிராம். ஸ்ரீ சாயி பணிக. அனைவருக்கும் சாந்தனவட்டம். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இறைக்கருணை எவ்வளவு அற்புதமாக நம்மை போன்ற அற்ப பிறவிகளுக்கு நீ கொஞ்சமாவது என்னை நம்பி என்னிடம் பக்தி கொண்டு என் மீது அன்பு செலுத்திருந்தேயானால் நிற்க மாட்டேன். இறைக்கருணை எவ்வளவு அற்புதமாக நம்மை போன்ற அற்ப பிறவிகளுக்கு நீ கொஞ்சமாவது என்னை நம்பி என்னிடம் பக்தி கொண்டு என் மீது அன்பு செலுத்திருந்தியேயானால் அதன் தொடர்ச்சியான பயன் உனக்கு அடுத்த பிறவியிலும் கிடைக்கும் என்ற சலுகையை வழங்கியுள்ளது என்பதை நினைத்து பாருங்கள். வாழ்நாளில் பக்தி செலுத்தி வழிபடத் தவறினாலும் உடலை விட்டு உயிர் பிரிகின்ற போது எத்தகைய எண்ணம் மனிதனின் மனதில் இருக்கின்றதோ அதற்கேற்ற வாழ்க்கையே மறுபிறவியில் பெறுகின்றதையானால் மரணிக்கும் தருணத்தில் கடவுளை தியானித்திருப்பது அவசியம். ஆனால் இது அவ்வளவு சுலபமாக நடக்கின்ற காரியமா? உலகத்தில் உள்ள அத்தனை ஆசைகளும் ஏக்கங்களாக அப்போதுதானே மனதில் மூண்டியடிக்கின்றன. அவனுக்கு கல்யாணம் நடக்கவில்லையே, இவளுக்கு குழந்தை பிறக்கவில்லையே, இன்னும் சொத்து சேர்க்க வழியில்லாமல் நான் இப்படி சாக கிடக்கிறேனே என்றெல்லாம் கண்ணா பின்னாவென்று ஏதேதோ விதத்தில் மனம் அலைபாய்ந்து அல்லல்படுமே அல்லாமல் கிருஷ்ணா ராமா என்று ஜபிக்க முற்படுமா? ஓம் நம சிவாய என்றுதான் சொல்ல முடியுமா? கதையின் ஒன்று நினைவுக்கு வருகிறது. ஒரு கிழவர் சாக கிடக்கிறார். அவரது அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அவரது மருமகள் அறைக்குள் வந்து அந்த விளக்கை தூண்டிவிட்டு சிறிது எண்ணெயை விளக்கில் ஊற்றுகிறார். கிழவர் சத்தம் போடுகிறார், போதும் போதும், ரொம்ப ஊத்தாத, எண்ணெய் சீக்கிரம் தீர்ந்திட போகுது என்று. எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட கவலை! இதைத்தான் சங்கரர் பஜகோவிந்தத்தில் இப்படி பாடுகிறார். குழந்தைக்கோ நாட்டம் பல விளையாட்டம், இவனுக்கோ நாட்டம் யுவதியின் தேட்டம், கிழவனுக்கோ பல மனக்கவலோட்டம், பரம்பொருள் இனி யாருக்குமில்லை நாட்டம் என்று. நாம் வாழ்ந்திருக்கும் போதே மனதை கடவுளிடம் நிலைத்திருக்கும் பழக்கத்தை உண்டு பண்ணினால்தான் நமது மனம் மரண காலத்தில் கடவுளிடம் நிலை பெறும். இந்த வாழ்க்கையை பற்றின்றி வாழ்ந்து கொண்டு பக்தியால் தன்னுடனேயே ஒன்றிய நிலையில் வாழப் பழகினால்தான், மனதால் கடவுளை தியானம் செய்து கொண்டே தமது கர்மங்களை செய்தால்தான் அந்த பழக்கத்தின் காரணமாவது இறக்கும் தருவாயில் இறைநாமம் நம்மில் ஒலிக்கும். உண்மைதாங்க. பாத்தீங்கன்னா, எங்க அம்மா எப்பவுமே ராமநாமம் சொல்லிட்டே இருப்பாங்க, விட்டல் நாமம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இறக்கறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாமே நின்று எல்லாமே சைலண்ட் ஆயிடுச்சு. அந்த அம்மா மனசுக்குள்ள என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா நிறைய பேத்துக்கு எங்க அம்மா சொன்னாங்க, ராமநாமம் சொல்லுங்க. ஒருவேளை எங்க அவ்வாவுக்கு, பெரிய அவ்வாவுக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி ராமநாமம் சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப முடியாம போய் நம்மளுக்கு போயிருவோம், நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்ற சூழ்நிலை என்னைக்கு வருதோ அன்னைக்கு ராமநாமம் சொல்ல பழகுங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்க அம்மா சொன்னாங்களா என்னன்னு தெரியல. அந்த அம்மா
உடம்புல உயிர் என்னைக்கோ போயிருச்சு. ஒரு வாரமாக அந்த உடல் மட்டும்தான் இருந்துச்சு. 2 நாளாக கண்ணில் துடிப்பு தான் இருந்துச்சு, வேற எதுவுமே இல்லை. ஆனால் கடைசி ஒரு வாரம் வரைக்கும், தன்னாலில் கடைசி ஒரு வாரம் வரைக்கும் அம்மா வந்து ராமநாமமும் விட்டல் நாமமும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எங்கள் அத்தை வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட வீட்டுக்காரரு, இவரோட அம்மா தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட மகன் பெரியவனுக்கு வந்து இப்போ நாங்கள் போலீஸ் குவார்ட்டர்ஸில் இருக்கோம்னு சொன்னால, அந்த போலீஸ் பையன் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க, இந்த பையன் போலீஸ் வேலை செட்டச்சோன்னா இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். ஏன்னா எல்லா பசங்களும் லவ் மேரேஜ் பண்றாங்க. இவன் ஒவ்வொரு நாளா வந்து சேர்ல உட்காந்துட்டு அவ அந்த பையனுக்கு ஆயிடுச்சு, இந்த பையனுக்கு ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. எப்படியாவது இவனுக்கு பண்ணி வச்சிடணும் அப்படின்னு அவங்களோட திட்டம் அதுவாக தான் இருந்தது. எங்க போனாலும் பையனுக்கு வேலை வாங்கணும், வேலை வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், பேத்திகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும், இந்த மகனை பார்க்கணும், அந்த மகனை பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் தலை தூங்கி இருந்தது. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறமும் எல்லா செயல்களும் நடைபெற்றுட்டு தான் இருந்துச்சு. எதுவும் தங்கு தடை இல்லாம நடந்து தான் இருந்துச்சு. நாம நினைக்கிறோம் நம்ம போயிட்டோம்னா எல்லாரும் என்ன செய்வாங்கன்னு. அப்படி இல்லை. இந்த பிரபஞ்சம் இயங்கிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய குழந்தைங்கள் இயங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. அடுத்த நாள் எந்திரிப்பாங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க, ப்ரஷ் வாஷ் பண்ணுவாங்க, எல்லாமே முடிச்சுட்டு சாப்பிடுவாங்க, வேலைக்கு போவாங்க, அவரவர் அவரவர் வேலையை பார்க்க போயிடுவாங்க. யாரும் இறந்தவங்களை நினைச்சு உருகி போறது கிடையாது. ஆனா ஒரு நல்லது கெட்டது எல்லாம் நம்ம அவங்கள நினைச்சுப்போம். நினைவுகள், அழகான நினைவுகளோட தான் வாழ்க்கை பயணம் தொடங்குவோம். ஆனா எல்லாரும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இறைநாமம் சொல்ற பழக்கம் யாருக்குமே இல்லை. எங்க அத்தை வந்து எல்லாம் நல்லா சாமி கும்பிடுவாங்க. அம்மன் கோயிலுக்கெல்லாம் ஆடி மாசம் கூழ் ஊத்துவாங்க. அப்புறம் வந்து வருஷ வருஷம் மேல்மருவத்தூருக்கு போனாங்க. அப்புறம் தெருவுல எல்லாம் விநாயகர் சதுர்த்தி அப்போ வந்து விநாயகரை வச்சுக்கிட்டு டெய்லி அந்த 7 நாளைக்கு அந்த விநாயகர் வந்ததுலேருந்து போகிற வரைக்கும் குட்டி விநாயகர் நாங்களாக ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு கேசரி சுண்டல்னு தேக்ஸாவா செஞ்சு செஞ்சு கொடுத்தாங்க. இப்படி ஒரு உன்னதமான அவங்க தான். ஆனால் உயிர் போகிற அந்த டைமில் வந்து அவங்க இறைநாமம் சொல்லவே இல்லை. வர்றவங்க எல்லாரும் சொன்னாங்க, கடவுள்கிட்ட நல்லபடியாக வேண்டிக்கும், என்னை நல்லபடியாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவங்களுக்கு இருக்கணும் இருக்கணுன்ற எண்ணம் தான் மேலோங்கி இருந்தது. அவங்க வந்து சாகணும்னு ஒரு செகண்ட் கூட நினைக்கல. இதோ இந்த பொழுது கூட நான் மனசார நிஜமா சொல்றேன், நல்லபடியா எனக்கு உயிர் போகணும்னு இருந்து நான் அந்த மரணத்தை கண்டிப்பா நல்லபடியா ஏற்றுப்பேன். ஏன்னா வந்து எல்லா குழந்தைங்களும் தனிச்சு வாழ்ந்து பழகிப்பாங்க. மாமா நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாரும் சொல்லுவாங்க, நான் இப்படி சொன்னேன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னே ஒரு பையன் இருக்கல, அந்த கடமை உனக்கு இருக்குன்னு. அவனும் பெரிய பையனாயிட்டான். அம்மா இல்லாம எதுவுமே அவனால பண்ண முடியாதுதான். ஒருவேளை அம்மா இல்லைன்னா அவன் எல்லாமே செஞ்சு பழகிக்குவான். அது அவனோட ஹேபிட்டா அதுக்கப்புறம் மாறிடும். அதே மாதிரிதான் நம்ம ஒரு 48 நாட்கள் இருந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது ஹேபிட்டா நம்மளுக்கு மாறிடும். கடைசி நேரத்துல நம்ம ராமா 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 ராமான்னு சொல்லணும், கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லணும். நாம இருக்கிற சாயப்பா அது ஏதோ ஒரு நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம கர்ம வினைகள்லாம் ஒரு நாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால எல்லாமே சீக்கிரமா கடந்து போயிடும். நம்மளுக்கு அவ்வளவுதான், நம்மளை காப்பாற்றக்கு யாரும் இல்லை, நம்ம இனிமேல் அவ்வளவுதான் அப்படின்னு என்னைக்கு நம்ம மனசு உணருதோ அந்த செகண்ட்ல இருந்து ராமநாமம்னு இல்லை, இறை நாமத்தை சொல்ல பழகுங்க. அது நம்மளை ஒரு நல்ல வழியில கொண்டு போய் சேர்க்கும். நம்ம ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைய நம்ம வாழ்றதுக்கு வரக்கூடிய ஜென்மங்கள்லையும் நம்மளுக்கு அந்த இறைநாமம் பாதுகாப்பை தொடர்ந்து பின்வரும்ன்றதுல எந்தவித மாற்றமுமே இல்லை. சரிங்களா? இந்த அற்புத நாள்ல இவர் வந்து ஏகப்பட்ட ஜென்மங்கள் நம்ம கூடவே இருந்திருக்காரு. நம்மளை ஒவ்வொரு ஜென்மமா நம்மளை வழி நடத்தி கொண்டு போயிட்டே இருக்காரு. அதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஏன் இத்தனை கேள்வியும் கொதிப்பும்? உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் நான் அறிவேன். அது எப்படி? நான் பெற்றெடுத்த என் பிள்ளை நீ. உன்னை விட்டு எப்படி போவேன் என்று நீ எப்படி நினைக்கலாம்? உன்னை வலுப்படுத்தவே நான் வந்துள்ளேன். நீ அறிந்தது இந்த ஒரு ஜென்மத்தில் தான் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று. எல்லா ஜென்மத்திலும் உன்னுடன் நான் தான் இருந்தேன். உன் உயிரின் அகண்டமாய் உன்னுடன் நான் இருப்பேன். உனக்கான எல்லாம் நான் தருவேன். கொஞ்ச காலம் பொறுத்து கொண்டாய், இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்துக்கொள். உன்னை புறக்கணித்தவர் உன்னை தேடி நீ காட்டிய அன்பானது தூய்மையானது என்று உணர்ந்து வருவார்கள். உன் அன்புக்காக ஏங்கி உன் அருமையை புரிந்து வருவார்கள். உன் ரணப்பட்ட மனதிற்கு மருந்தாக உனக்கு சுகம் பெறச் செய்வேன். இப்போது உள்ள மனநிலை கஷ்டங்களை பார்த்து மரத்து போய் கண்ணீர் வற்றி இருக்கிறாய்.
இதை அனைத்தும் நான் மாற்றி அமைப்பேன். நீ என் மேல் கொண்ட பக்தியானது உலகை விட பெரியது. உன்னை என் பிள்ளை என்று சொல்லும்போது ஏற்படும் ஆனந்தத்தை வார்த்தைகளால் சொல்லி உணர வைக்க முடியாது. என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அடியெடுத்து வைக்கும் காலம் வந்துவிட்டது. நீ என் பிள்ளை, அன்புக்கு பெயர் கொண்ட பிள்ளை. உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை விட்டுவிடு. அதை பெரிதாக எடுக்காதே. மனமும் புத்தியும் நமக்கு பாதி நண்பன், பாதி எதிரி. அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்துவிடு. நான் பார்த்துக் கொள்கிறேன். நிறை குறை என எல்லோரிடமும் உண்டு. அதை திருத்த முயற்சி செய். இப்படி குறையுடன் இருக்கிறோமே என்று வருத்தப்படாது. நான் இருக்கிறேன். என் ஆசையும் அருளும் உனக்கு என்றும் உண்டு. ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.